வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவாட்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கருவாடு சாப்பிடுவதற்கான அளவு அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. வாரத்தில் 1 முதல் 2 முறை மட்டுமே நம்ம கருவாடு சாப்பிடணும். 30 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, கருவாட்டில் உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோடியம் அப்புறம் கொழுப்பு சத்து தான் மிக அதிகமாக இருக்கிறதால அளவோடு சாப்பிட்றது தான் நம்மளுடைய உடல்நலத்திற்கு நல்லதுன்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கருவாடு எப்போதுமே பகல் நேரத்தில் சாப்பிடுங்க. அப்போ தான் செரிமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தவிர்க்க வேண்டிய நேரம்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் கருவாடு சாப்பிட்றது நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா எளிதில் செரிமானம் ஆகாது. அதனால் வயிற்று உப்புசம், அஜீரணம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். கருவாடு நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணீரில் கழுவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா உப்பினுடைய அளவு அதில் அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கருவாடு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து வளமான அளவில் கருவாட்டில் நிறைந்திருக்கிறதால தசை ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். இப்போ கருவாட்டை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்றீங்கன்னு வச்சிங்களேன், கருவாட்டில் மீன்களை காட்டிலும் புரதச்சத்து அதிக அளவில் செறிந்து காணப்படுது அப்படின்றது தான் குறிப்பிடுறாங்க. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்ன அப்படின்னா, உடலில் இருக்கக்கூடிய திசுக்களை புதுப்பிக்கிறதுக்கும், திசுக்களில் பிரச்சனை ஏற்பட்டால் அதை சரி பண்ணுறதுக்கும், தசைகளினுடைய வளர்ச்சியை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கும், தசைகள் தளர்ந்து போகாமல் பாதுகாத்துக்கிறதுக்கும், தசைப்பிடிப்பு, தசை வலியை சரி பண்ணுறதுக்கும், பலவீனமான தசைகளை மீண்டும் வலுப்படுத்துறதுக்கும் உயர்தர புரதம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கருவாட்டை எடுத்துக்கொள்ளும் போது தசைகளினுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். புரதச்சத்து குறைபாட்டை நீக்கப்பட்டு உடல் உங்களுக்கு உறுதியாக மாற ஆரம்பிக்கும். எலும்பு மற்றும் பற்கள் பலம் பெறுவதற்கு தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கருவாட்டை எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கருவாட்டில் இருக்கு. முள்ளுடன் சேர்த்து உண்ணப்படக்கூடிய சிறிய வகை கருவாடுகளில், ஃபார் எக்ஸாம்பிள் நெத்திலி கருவாடுன்னு வச்சிங்களேன். ஸோ இது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களை மிக அதிகமாக கொண்டிருக்கு. இந்த மாதிரி முள்ளோடு சேர்த்து உண்ணப்படக்கூடிய இந்த மாதிரி சிறிய வகை கருவாடுகள் எலும்பு மற்றும் பற்களினுடைய நலத்திற்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னன்னா, எலும்புகளினுடைய அடர்த்தியை நம்ம அதிகரித்துக் கொள்ளலாம். ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், நோய்கள், அது எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்தி கொண்டு மீண்டும் வராமல் தடுக்கலாம். ஸோ எலும்பு தேய்மான பிரச்சனை நமக்கு எதுவுமே இருக்காது. ஸ்ட்ராங்காக நம்மளுடைய எலும்புகள் உறுதியாக இருக்கும். எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி ஏற்படுவதோ, கை கால்களில் எலும்பு ரொம்ப ரொம்ப வீக்காக ஆகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக பற்களினுடைய உறுதிக்குமே கருவாடு ரொம்பவும் உதவி பண்ணும். ஏன்னா கால்சியம், பாஸ்பரஸ் பற்களையுமே வலுப்படுத்தும் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ தொடர்ந்து கருவாடை எடுத்துக்கொள்வதன் மூலமாக உடலை உறுதியாக வைத்துக் கொள்ளலாம். மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நரம்பு மண்டலம் வலுப்பெறுவதற்கு நம்ம கருவாடு எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள், ஒமேகா-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கருவாட்டில் இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் மீன்களிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய கருவாடுகளில் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. ஸோ இது மூளையினுடைய செயல்பாட்டை தூண்டி ஞாபக சக்தியை உங்களுக்கு மேம்படுத்துது. மேலும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் அதெல்லாத்தையுமே உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால உங்களுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய்ச்சப்படும். ஸோ மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். இதனால் நம்ம எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி, சிந்தித்து செயல்படக்கூடிய ஃபாஸ்ட் லேர்னராக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். இப்போ நமக்கு அந்த தூக்கமின்மை பிரச்சனை, மன அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே கருவாடு நமக்கு வலுப்படுத்திவிடும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு கருவாடு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா அயன் அண்ட் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இரும்புச்சத்து, தாதுக்கள் எல்லாமே நமக்கு இந்த கருவாட்டில் இருக்கு. இப்போ கருவாட்டில் இரும்புச்சத்து மற்றும் கனிமச்சத்துக்களில் பார்த்தீங்கன்னா ஜிங்க், அதாவது துத்தநாகம், இதெல்லாமே நமக்கு இருக்கிறதால ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை இது அதிகரிக்க செஞ்சு அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை நோயை நமக்கு தடுக்கிறது, முன்னாடியே வராமல் தடுக்கும். உடல் சோர்வை நீக்கி உடலை சுறுசுறுப்பாக வைக்கும். ஸோ இப்போ ரத்த சோகை நோய்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புகளில் இரும்பு சத்தினுடைய அளவு போதுமான அளவுக்கு இல்லாததால் ரத்த சிகப்பணுக்கள் குறையப்பட்டு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சி போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காத நிலை தான் நம்ம ரத்த சோகைன்னு சொல்லுவோம். ஸோ போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். ஸோ இதை நம்ம குணப்படுத்தி கொண்டு வராமல் தடுக்கணும்னா கருவாடை எடுத்துக்கொள்ளலாம்.
சுறுசுறுப்பாக அப்போ தான் நம்ம இயங்க முடியும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கருவாடு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, கருவாட்டில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் மற்றும் கனிமங்கள் ரத்த ஓட்டத்தை சீராக பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் நரம்புகள் ரத்த நாளங்களில் எந்த விதமான இறுக்கங்களும் இல்லாமல் ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுவதால் ரத்த நாளங்கள் விரிவுபடுத்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும். குறிப்பாக கெட்ட கொழுப்பினுடைய அளவையுமே ரத்த நாளங்களை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். ஸோ இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகுது அப்படின்றதால மாரடைப்பு, பக்கவாதம் இதெல்லாமே உங்களுக்கு குறைக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் நீங்கள் குறிப்பாக ஒரு விஷயம் நோட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா, அதிகப்படியான உப்பு கருவாட்டில் இருக்கும். அதனால் அதையுமே நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு குறைவான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது கிடைக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். குறிப்பாக கருவாடு காய வைக்கும் போது பதப்படுத்தக்கூடிய முறைகளில் உப்பு அதிகமாக சேர்க்கிறதால ஹை பிபி, அதாவது ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கருவாட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவனுடைய ஆலோசனையை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது நல்லது. ஸோ தொடர்ந்து நீங்கள் கருவாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.